Hi friends and cuties, how are you all? Coming back to my channel, we learn together. Today I am going to tell you one small story. இது டிஎன் கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட ஒரு அவேர்னஸ் ஸ்டோரி. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே இப்போ இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. துணிச்சல். வாங்க நம்ம இந்த ஸ்டோரியில லீனாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். லீனாங்கிற ஒரு பொண்ணு 8ஆம் வகுப்பு மாணவியா இருந்தா. அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா மரியா தான் அவளுக்கு எல்லாமே. அவங்க அம்மாவும் கூலி வேலையை செஞ்சு அவளை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. மரியாவுக்கு படிப்பே வரல. அவளுக்கு விளையாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ஒரு விளையாட்டுத்தனமாவே இருக்கா. ஆனா அவங்க அம்மாக்கு மரியாவை எப்படியாவது படிக்க வச்சு நல்லபடியா ஒரு நல்ல ஆளாக்கிடணும் அப்படிங்கிறது ஆசையாவும் லட்சியமாவும் இருக்கு. மரியாவுக்கு லீனாவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அவ என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவ விளையாட்டுத்தனமாவே இருக்கா, இன்னும் எதுவுமே படிக்க மாட்டேங்கிறா. ஆனா அவளை நல்லா படிக்க வைக்கணும்னா அவ கொஞ்சமாவது படிச்சானா என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாவுக்கு ஒரே கவலையா இருக்கு. அந்த டைம்ல எதிர் வீட்டு மாமா வீட்டுக்கு வராரு. அவர் ரொம்ப பணக்காரரு. அப்புறமா மரியாவும் அவங்க கிட்ட கொஞ்சம் கடை வாங்கியிருந்தாங்க. ஸோ அவர் உள்ள வரவே வாங்க அண்ணா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா கூப்பிடுறாங்க. அப்புறமா அவர் வந்து உட்கார்ந்துட்டு மரியா சோகமா இருக்கிறத கவனிச்சுட்டு, ஏன் மரியா எதுக்கு சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு மரியாவோ, எனக்கு லீனாவை நினைச்சா கவலையா இருக்கு, அவ படிக்கவே மாட்டேங்கிறா, என்கிட்ட அவளை படிக்க வைக்கவும் காசு இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மரியாவும் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த மாமாவும், சரி என் வீட்டுக்கு அனுப்பு, நான் ஃப்ரீயாவே படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவ பொண்ணுக்கு யாரோ ஒருத்தர் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்றதுனால அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அதுக்கப்புறம் சரி ஓகேண்ணா, நான் வந்து என் பொண்ணை அனுப்பி வைக்கிறேன் படிக்க உங்ககிட்ட அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறமா மரியா அந்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, பட் நீங்க வந்து என் பொண்ணுக்காக இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, அவளுக்கு ஃப்ரீயாவே டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ அனுப்பிவே, நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமாவும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறமா லீனாவுக்கும் இந்த விஷயத்த சொல்லி, நீ போய் அவர்கிட்ட மாமா கிட்ட படிச்சுக்கோ, எனக்கும் படிப்பை பத்தி எதுவுமே தெரியாது, நீ மாமா கிட்ட போனேன்னா அவர் படிக்க வச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மரியாவும் சொல்றாங்க. லீனாவுக்கும் வேற வழி இல்லாம சரிம்மா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறமா இந்த விஷயத்த லீனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. அதுல சுபலட்சுமி சிபின்ற ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நானும் உங்க கூட டியூஷனுக்கு வரவா, எனக்கும் யாருமே இல்லை, நானும் வந்து உங்க கூடவே டியூஷன் படிச்சுக்கவா, என்னாலையும் ஃபீஸ் தர முடியாது அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நீயும் வா என் கூட, மாமா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அந்த அண்ணா வீட்டுக்கு போகவே அந்த பணக்கார அண்ணா என்ன சொல்லியா, சரி நீங்க 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு டியூஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேரும் அந்த டியூஷனுக்கு யார் யாரு, லீனாவும் சுபுவும் சேர்ந்த ஆசையா 2 பேரும் டியூஷனுக்கு போறாங்க. பட் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கு. போக போக என்ன ஆகுது, அந்த மாமா கிட்ட இவங்களுக்கு போகவே பிடிக்கல. ஏன் பிடிக்கல, ஒரு நாள் டியூஷன் முடிந்து லீனாவும் சுபியும் வீட்டுக்கு திரும்பும்போது வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ லீனாவும் சுபியும் பேசிக்கிறாங்க. இந்த மாமா சரியில்லை, நம்ம கிட்ட படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இங்க அங்க டச் பண்றாரு, என்ன ஷோல்டர்ல டச் பண்றாரு, தலையில தடவி விடுற மாதிரி என்ன டச் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு லீனாவும் சுபியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாமா நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம டியூஷனுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபியும் லீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அங்கிள் பெட் டச் பண்றாரு, எனக்கு அவர்கிட்ட போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லீனாவும் சுபியும் பேசிட்டே வராங்க. அவர் டியூஷன் படிக்கிறேன்ற பேர்ல என்ன ஷோல்டர்ல டச் பண்றாரு, ஹேண்ட்ல டச் பண்றாரு, என் ஹெட் எல்லாம் டச் பண்றாரு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. அப்புறம் லீனாவும் சுபியும் சொல்றாங்க, சரி நம்ம இனிமேல் டியூஷனுக்கு அவர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லீனா சொல்லவே சுபு சொல்றாங்க, ஆனா நம்ம 2 பேரும் டியூஷன் போகலன்னா அம்மா அடிப்பாங்கல்ல, இப்ப என்ன பண்றது, அந்த அங்கிள்கிட்ட டியூஷன் போகலன்னா நம்ம என்ன சொல்ல முடியும், நான் போக மாட்டேன்னு சொல்லி எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பு சொல்றாங்க. அதுக்கு லீனா, நம்ம அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம், அப்போ அம்மா திட்ட மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம அம்மாங்க திட்ட மாட்டாங்க, நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு லீனா சொல்றாங்க. அதுக்கு சுப்புவும் சரி சொன்னா அடிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சொல்லிடலாம், சொல்லிட்டு நம்ம டியூஷன் போக வேண்டாம், அடி வாங்கிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சரி இன்னைக்கு இப்போ ஈவினிங் போய் முதல் வேலையா நான் டியூஷன் போக மாட்டேன்னு சொல்லிடுறேன், அம்மா கிட்டையும் கேட்டா நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீனாவும் சுப்புவும் வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போற வழியெல்லாம் அந்த அங்கிள் செஞ்சது ஞாபகமா அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு புரியல. அவர் தோளில் கை போட்டது, அப்புறம் இடுப்பில் கை வச்சது, தொட்டு பேசுறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் போய் சுப்பு அவங்க அம்மா கிட்ட சொன்னா, இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது.
அவங்க சுபை கூட்டிட்டு லீனாவோட அம்மா வீட்டுக்கு வராங்க. லீனாவும் அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த அங்கிள் சரியில்லைம்மா, அவரு எங்களை பேட் டச் பண்றாரு, அவரை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு, அவரை பார்க்கவே எங்களால முடியலமா, அவரு பேட் டச் பண்றாருமா, எனக்கு அங்க போகவே இஷ்டம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது கேட்டோடனே லீனாவோட அம்மாங்க மரியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க, என்ன பண்றது, அவரை இப்படி ஒரு அண்ணன் தான் நான் நம்பி அவரை வீட்டுக்கு அனுப்புனேனே, அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதே மாதிரி அவரை சும்மா விடவும் இஷ்டம் இல்லை, அவருக்கு ஏதாவது ஒரு பாடம் புகட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மரியா முடிவு செய்யறாங்க. அப்பதான் அவங்களுக்கு பள்ளி மேலாண்மை குழுவில் மீட்டிங் நடந்தப்போ ஒரு நம்பர் கொடுத்தது ஞாபகம் வருது. 1098க்கு ஏதாவது பேட் டச்சோ இல்லை அவங்க கூட ஏதாவது மிஸ்பிஹேவ் நடந்தால் கால் பண்ண சொல்லி பசங்களுக்காக ஃப்ரீ நம்பர் சொல்லிட்டு டயல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் இவங்களுக்கு ஞாபகம் வரவே அதுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது மாவட்ட சமூக நலத்துறையிலிருந்து 2 பெண் ஊழியர்கள் வீட்டுக்கு வந்தனர். லீனா சுப்பு இருவரிடம் விசாரித்தனர். லீனா சுப்பு இருவரும் நடந்ததை கூறினர். உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சீருடை அணியாத 2 பெண் காவலர்கள் வீட்டிற்கு வந்தனர். லீனாவும் சுபியும் நடந்தவற்றை தைரியமாக சொன்னார்கள். காவலர்கள் பொறுமையாக கேட்டனர். இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. கிராம மக்கள் லீனா சுபு இருவரின் துணிச்சலை பாராட்டினர். எதிர் வீட்டு மாமா மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அடுத்த நாள் பள்ளி தலைமை ஆசிரியர் இருவருக்கும் பாராட்டு தெரிவித்தார். நம் உடலை தொட யாருக்கும் அனுமதி இல்லை, நம் உடலை தொட யாரையும் அனுமதிக்க கூடாது, அப்படி யாராவது செய்தால் உடனே அம்மா அப்பாவிடம் சொல்ல வேண்டும். லீனா சுப்பியை போல் எல்லாரும் விழிப்பாய் இருக்க வேண்டும். இந்த ஸ்டோரியில என்ன சொல்ல வரேன்னா, உங்க பசங்களுக்கு நல்லதோ கெட்டதோ பேட் டெஸ்ட்னா என்ன, குட் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுங்க. யாரையும் அவங்க கூட மிஸ்பிஹேவ் பண்ண விடாதீங்க. அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, வெளியாளா இருந்தாலும் சரி. அப்புறம் அதே மாதிரி பேரண்ட்ஸ் கொஞ்ச நேரம் பசங்க கூட உட்காந்து பேசுங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு, என்ன அவங்க கூட இன்னைக்கு டே ஃபுல்லா என்ன ஆச்சு அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட உட்காந்து பேசி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ வேலை இருக்கு கண்டிப்பா இந்த ரன்னிங் லைஃப்ல. நம்ம ஏதோ ஒன்று தேடி ஓடிட்டு தான் இருக்கோம். இந்த சூழ்நிலையில நீங்க உங்க பசங்களை விட்டுறாதீங்க. அவங்க மேபி ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவ் அவங்க கூட நடந்தா அவங்க டிப்ரெஷன்ல போக கூட சான்சஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க, அவங்க கூட யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பசங்களுக்கு சொல்லி வைங்க, எதுவா இருந்தாலும் துணிச்சலா இருக்கணும். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையா இருந்தாலுமே உங்க பசங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. அதே மாதிரி பசங்க கூட தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்க கூட என்ன நடந்துச்சு, யார் எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கறது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இதனால உங்க பிரச்சனை மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே சால்வ் ஆயிடும். அதே மாதிரி உங்க கூட ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அப்பதான் உங்களுக்கு உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி அத்தவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி வேணும்னா ஸ்டோரின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.